ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் போண்டாவும் பஜ்ஜியும் தான் சுட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு செம்ம இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மழை தாங்க. 2 டேஸாகவே மழை பெஞ்சினே தான் இருக்குது. ஸோ அதனால் சூடாக நல்லா சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுமே கேட்டுனே இருந்தாங்க. ஸோ அதுக்காக சரி நான் போயிட்டு வாழைக்காய் பிச்சுன்னு வரேன், நீ பஜ்ஜியும் சுட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயும் பிச்சுட்டு வந்தாங்க. போண்டா மாவுலேயே கலக்கி போட்ட பஜ்ஜி மாவு இல்லை, அதனால் போண்டா மாவுலேயே கொஞ்சம் தூளுங்கெல்லாம் போட்டுட்டு உப்பு எல்லாமே போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே நினச்சி செக் பண்ணி பார்த்துட்டு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டேன். பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துலேயே மாவு கலக்கி வச்சுட்டேன். ஸோ அடுத்து போண்டா போடணும். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு டேஸ்ட்டு கொடுப்போம், எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிவிட்டு இது போட்டுட்ருக்கேன். நீங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்களா, இல்லை உங்கள் அம்மாக்கள்லே செஞ்சு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அம்மா தான் செய்கிறேன்னாங்க. ஸோ வேண்டாம்மா நானே செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, ஏன்னா அதனால் நானே செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பஜ்ஜியும் போண்டா இப்போ தான் ஃபஸ்ட் அடிச்சல் போட்டிருக்கேன். ஸோ வெந்துட்டுருக்கு. பாட்டிக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டேன். ஸோ பாட்டி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே பஜ்ஜி நாங்கள் கொடுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டாங்க, சாப்பிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அம்மாவுக்கு போண்டாவும் கொடுத்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், நானும் சாப்பிட போகிறேன், வாங்க எல்லாம் சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.